வணக்கம். கம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிளம்பரை போலும் எட்டனை நந்தி மகண்டனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தளிவு குருவின் திருமேனி காண்டல் தளிவு குருவின் நாமம் செப்பல் தளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு 23 ஜூன் 23 2025 ஆனி மாசம் 9ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம் தேய்பிறை சதுர்த்தசி திதி. மாச சிவராத்திரியில இன்றைக்கு ஆனி மாச சிவராத்திரி. ஒவ்வொரு மாசம் வந்துடுற சிவராத்திரியை பெருசா நாங்க பாக்குறது இல்ல. சிவன் கோயில்கள்ல செய்யறது மாச சிவராத்திரியாக இது. இன்றைக்கு சிவராத்திரி, நாளைக்கு அமாவாசை. நேற்று தான் எங்களுக்கு பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமை. 2 கலண்டர் இருக்குது. சில வேலை ஒவ்வொன்று மாறி வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் பிரதோஷம். நேற்று கார்த்திகையும் பிரதோஷமும் ரெண்டும் இருந்தது. கார்த்திகை நட்சத்திரம், இது திரையோதசி திதி என்றபடினாலே பிரதோஷம். நேற்று துவாதசி இருந்தது. பின்னேரன் 2 மணி வரைக்கும் துவாதசி இருந்து அதுக்கு பிறகு திரையோதசி தொடங்கிட்டு சூரிய அஸ்தமனம் தான் திதி பாக்குறது. இன்றைக்குத்தான் திரையோதசி திதி நாள்படி சூரிய உதயத்துல இருந்தது. ஆனா நேற்று பிரதோஷம் வந்து சூரிய அஸ்தமன காலத்தை பாக்குறது. இன்றைக்கு சூரிய அஸ்தமன காலத்துல இல்லை, நேற்றுத்தான் அது இருந்தது. ஆனபடினால நேற்றுத்தான் பிரதோஷம். டாக்டர், நீங்க இந்த மாத சிவராத்திரி என்று சொல்றீங்களா? அது என்ன தேவர இதுல வாரதும் இல்ல, ஒவ்வொரு மாசத்துக்கும் அது வித்தியாசம். சில மாசங்கள்ல அது நட்சத்திரம், சில மாசங்கள்ல அது திதி வரும். அது என்னண்டு எந்த ஒரு கசின் ஒன்று மாத சிவராத்திரி பிடிக்கிறான். என்னண்டு எனக்கு தெரியும். என்ன மாதிரி அதுல திதி? அந்த கசினிட்டே கேட்கணும் நீங்க. அந்த கசின் அவர் ஆணோ பண்ணோ தெரியா, அவர்கிட்டயே அவர் ஆண் தான். அவன் ஒவ்வொரு மாதம் பிடிக்கிறவன். இங்க வந்து நோர்வேலான் இருக்கிறவன் இங்க வந்து அதாவது பிடிக்க ஆர்வம் என்று ரெடியா சங்கல்பிச்சுட்டா சொல்லுங்க, நான் அறிந்து சொல்லுகிறேன். இல்ல, எனக்கு சிவராத்திரி நாங்கள் வளமையா ஒரு சிவராத்திரி தான். சில விஷயங்கள்ல அறிஞ்சு கொள்வதனால எங்களுக்கு என்ன பயன் என்று பார்க்க வேணும். நாங்கள் அதை பிடிக்க போறோமா அல்லது அப்படி என்றது பார்க்க வேணும். எல்லா விரதங்களும் உண்டு. எங்களால இயலுமான ஒன்றை பிடிச்சு கொண்டு வந்தாலே போதுமானது. இல்ல, அவனை நான் கேட்டுறேன். என்னடா அவனுக்கு தெரியுமென்னு சொல்ல அவன் சொன்னான். இந்த எனக்கு அவன் சொன்னதுல அவளை பெருசா இல்ல. அதனால இந்த சத்குரு சொன்னபடியாத்தான் தான் அதை செய்யறேன்னு சொல்றான். நல்லது. அப்ப அதோடய நான் அவன்கிட்ட ஒண்ணு கேட்கல. நாங்க இன்றைய திங்கட்கிழமை நாங்கள் திருக்குறள் பார்க்கிறோம். நாங்கள் என்ன திருக்குறள் வெப்சைட்ல எடுத்ததுன்றது தெரியல. வான் சிறப்பு திருக்குறள் அத்தியாயங்கள் ஓரளவுக்கு பார்த்தனாங்க. இதுல ஒரு அத்தியாயங்கள் நல்லா இருக்கு. இதை பார்த்தா நல்லா இருக்கும், பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படி பார்ப்போம். இதுதான் திருக்குறள். விழாளன் சொன்னது சில பேருக்கு அளவு எழுத்துல இருக்குது. அறத்துப்பால் என்றது முதலாவது, 2வது பொருட்பால், 3வது இன்பம் அல்லது காமத்துப்பால். அறத்துப்பால்ல பாயிரவியல் என்று இருக்குது. பாத்தீங்கன்னா பாயிரவியல் முன்னுரை மாதிரி. இந்த இன்ட்ரடக்ஷன். இந்த பாயிரவியல்ல 4 அதிகாரங்கள் இருக்குது.
முதலாவது கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்குது. ஆனாவுல திருக்குறள் தொடங்குது. அதுல கடவுளை பற்றிய 10 விவரணங்கள் அங்க இருக்குது. திருக்குறள் கடவுளை சொல்லேலே என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். திருக்குறள் சமணர் என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். திருக்குறள் செய்த திருவள்ளுவர் கிறிஸ்தவர் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் வாழ்த்தில் இருக்கின்ற அந்த அம்சங்கள், புறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் என்றார். அப்படியா புறவியை சொன்னபடினால அவர் நிச்சயமா கிறிஸ்தவரா இருக்க முடியாது, ஜூதரா இருக்க முடியாது, இஸ்லாமியரா இருக்க முடியாது. எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொன்னார். எண்குணத்தான் என்று சொன்னபடியினாலே எண்குணம் என்பது சைவாகமங்களில் சொல்லப்பட்டவாறு என்று சொல்லுவார்கள். சிவபெருமானுக்கு எண்குணங்கள் பார்த்தனாங்கள், அது இறைவனை சொல்லுகின்றது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்று சொன்னார். இதயத்தாமரை இறைவனை வழிபடுகின்ற பூசை வைணவர்களுக்கு கிடையாது, சைவர்களுக்கே உண்டு. இதயத்தாமரையில பூசிக்கிறது. ஆகவே மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்பது இதுக்கே வருமண்டது இருக்குது. அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் என்று சொன்னார். அந்தணன் என்று சொன்னார். அந்தணர் என்பது இந்து மரபுக்குரியது, வைதிக மரபுக்குரியது, சைவ மரபுக்குரியது. அதனுடைய திருவள்ளுவர் பௌத்தராக இருந்திருக்க முடியாது, சமணராக இருந்திருக்க முடியாது என்று விளங்குகின்றது. அடுத்தது, இந்த உலகத்துக்கு தோற்றுவாயாகவும் இயக்குபவனாகவும் கடவுள் ஒருவர் இருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று சொல்லப்படுகிறால கடவுள் இல்லை என்று சொல்ற நாத்திகராக இருக்க முடியாது, சமணராக இருக்க முடியாது, பௌத்தராக இருக்க முடியாது. சரிதானே? திருக்குறள். கடவுளை எல்லாம் கும்பிட்டாலும் சரி, வானம் ஒழுங்காக மழை பெய்யாவிட்டால் ஒன்றும் சரி வராது. இன்றைக்கெல்லாம் சூழலை பேணுதல், இயற்கையை பேணுதல், கார்பன் டேக்ஸ், மற்றது குளோபல் வார்மிங் என்றெல்லாம் நிறைய கதைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு சுருக்கமாக, ஒரு குறிப்பாக வான் சிறப்பிலே தந்தார். சிறப்போடு பூசனை செல்லாதுன்றுட்ட. நீங்க என்னதான் கடவுள் ஒன்று இருந்தாலும் மழை பெய்யாட்டி பூசையும் இல்லை என்றுட்ட. பிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு என்று சொன்னார். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா. தானமும் இல்லை, தவமும் இல்லை என்றார். வாங்க, மழை பெய்யாட்டி ரெண்டுமே இல்லை என்றார். நீரின்றி அமையாது உலகு என்றார். தண்ணீரை மிக முக்கியமாக என்றதாக சொன்னார். 2வது அதிகாரம். 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. நீத்தார் என்பது இங்க சொல்வார் நிறைமொழி மாந்தர் பெருமை. நிறைவான பூரணமான மனிதர்களை பற்றி சொல்லுகிறார். நாங்கள் ஞானிகள் என்று சொல்லுவோமே, அது மாதிரி. அதிலே உழைத்த சொல்லுவார், துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டட்டு. அதாவது துறந்தார் என்று சொன்னார். துறந்தார் என்று சொன்னா என்ன? துறவிகள் என்றுதான் பல பேர் எடுப்பார்கள். துறந்தார் என்றா முத்தி பெற்றவர்கள். திருவருட்பயன்ல வருகிறதெல்லாம் உண்டு. துறந்தார் போர்மையை துறக்கின்னால் மேலும் அந்த திருவருட்பயன்ல ஒன்று வருது பாருங்க. திருவருட்பயன்ல துறந்தார் என்று வருது. அது என்ன கருத்துன்னு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். திருவருட்பயன்ல துறந்தார் என்ற ஒரு குரல் வருகிறது. ஆன்மாக்கள் என்று எண்ணிக்கையை சொல்றது என்று சொன்னால், இதுவரையில முத்தி அடைஞ்ச ஆன்மாக்கள் என்று எண்ணிக்கையை சொல்றது என்றால், இதுவரையில பிறந்த ஆன்மா உண்டு, இதுவரையில பிறந்து வாழ்ந்த நாட்களை சொல்றதுமே. பிறந்த நாள் போலும் மேலும் புறக்கின்னால் மேலும் துறந்தார் துறப்பார் தொகை. பிறந்த நாள் மேலும் புறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று திருவருட்பயன் 11வது குறள் திருவருட்பயன்ல சொல்லும். அப்ப இங்க துறந்தோர் என்பது என்னன்னு கேட்டால், இது முத்தி பெற்ற ஆத்மாக்கள். இது ஐயா பற்றுக்களின் இந்த துறந்தவர்கள் என்று சொல்லலாம் தானே? இந்த இடத்துல அது வராது. துறவு என்பது வராது. துறந்தார் என்பது இங்க துறந்தார் என்பது இங்க துறவியை மட்டும் சொல்லவில்லை, ஞானிகளை சொல்லுகின்றது. நிறைமொழி மாந்தனது பின்னால வர்றதை பார்க்க வேண்டும்.
உயிர் அவை நிலையில சொல்றார். ஆன்மாக்கள் பிறந்த நாள் மேலும் பிறக்கின்றாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. இதுவரையில முத்தி துறந்தோரண்டா இதுவரையில முத்தி அடைந்த ஆன்மாக்கள் எத்தனை பேர் என்று கேட்டால், ஆன்மாக்கள் இவ்வளவு நாளும் பிறந்து வாழ்ந்த நாட்களை எண்ணினால் எவ்வளவோ அவ்வளவுத்துக்கு யோசிச்சு பாருங்க. இனிமேல் முத்தி அடைய போகிற ஆன்மாக்கள், இந்த பயணத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் எத்தனை என்று கேட்டால், இதுவரையில இனிமேல் ஆன்மாக்கள் பிறந்து வாழப்போகின்ற நாட்களை எண்ணினால் எவ்வளவோ அவ்வளவு. அவ்வளவுதான் கதை. இப்ப துறந்தோர் துறப்போர் என்பது ஞானிகள் நிறைமாலை மாந்தரை சொல்லுகின்றது. ஆகவே இங்கு நீத்தார் பெருமையில அவர் துறந்தார் என்று சொன்ன விஷயம் அது ஞானிகளை சுட்டுவது. ஒன்றும் வலிந்து பொருள் கொள்றதல்ல. அதை உள்ளதை உள்ளபடி பார்க்க அப்படித்தான் வரும். அந்த குரலை பார்த்தால் நாங்கள் பிறகு பார்ப்போம். நாங்கள் பார்க்கலாம் தானே. அதுல சொல்லுகிற ஐந்தபித்தான் ஆற்றல் அசல்வ இந்திரனேஷால். ஐந்தபித்தான் என்றால் ஐம்புலன்களையும் அடக்கியவன். ஓர் ஐந்தும் காப்பான், ஐம்புலன்களையும் காப்பவன். இருமை வகதெறிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை புறங்கிட்டு உலகு. இருமை வகை தெரிந்து, இல்லறம் ஒருவரன் 2 வகைகளையும் தெரிந்து அதிலே தங்களுக்குரிய அறத்தை தேர்ந்து கொண்டவர்கள் பெருமை. துறந்தார் பெருமைதனை கூறின் என்ற சொல்லி அதுல இதுல பொதுவாக துறந்தார் என்பது நிறைமொழி மாந்தரை சொல்லுகின்றது. அதுல அந்தனரையும் ஒரு இதாக சொல்லியிருக்கிறார். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்றது இங்கேதான் வருது. அது பார்த்தால் எங்கட 63 நாயன்மார்கள்ல 30 திருமேனி தீண்டுவார் கடியேன் என்றும் தில்லவாள் அந்தனர் அடியார் கடியேன் என்றும் சுந்தரர் பாடி இருக்கிறார். தொகை அடியாராக அந்தனர்களை அடியாருக்க போட்டுட்டார் ஞானிகளுக்குள்ள, இல்லையா? அதே கருத்து வள்ளுவரும் சொல்லுகின்றார். இந்த நீத்தார் பெருமை சொல்ல வந்த வள்ளுவர் கடைசி குரல்ல நீத்தாருக்குள்ளே அந்தனரையும் சேர்த்து, ஆனா எல்லா அந்தனரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி, அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். ஆகவே நீத்தார் பெருமை என்பது இங்க துறவிகளை சொல்லுவது அல்ல. அது அந்தனரை சொல்லுது, இல்லறத்தில் இருக்கிறார்களையும் சொல்லுது, துறவரத்தில் இருக்கிறார்களையும் சொல்லுது. ஆனால் முழுமை பெற்றவர்களை, பூரணம் பெற்றவர்களை நட்டும் சொல்லுது. அது நீத்தார் பெருமை. இது 3 சொல்லிய பாயிரவியல். இப்ப அரண் வலியுறுத்தல் என்ற அத்தியாயம் வருது. ஏன் அரண் வலியுறுத்தலை இங்க வச்சாருண்டா, இனித்தான் அறத்துப்பால் தொடங்க போகுது, பொருட்பால் தொடங்க போகுது, காமத்துப்பால் தொடங்க போகுது. ஆகவே அரண் வலியுறுத்தலை பாயிரவியல் இன்ட்ரடக்ஷன்ல வச்சார். அது அறத்துப்பாலாயிருந்தாலும் சரி, பொருட்பாலாயிருக்கிற அரசு, பொருள் ஈட்டல், பொருள் வளர்த்தல் அதை இருந்தாலும் சரி, காமத்துப்பாலாகிய இன்பம் நுகர்வதாயிருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமே அரண் எனப்படுவது தேவை. அதனுடைய அரண் வலியுறுத்தலை அங்க வச்சார். எல்லாத்துக்குமே அரண் தேவை. அதுக்கு பிறகு அறத்துப்பாலிட ஒரு பகுதி இல்லறவியலை தொடங்கினார். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், புதல்வரை பொறுதல், அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, புறனில் விளையாமை, பொறை உடைமை, அழுக்காராமை, பொய்காமை, வெகுதல் என்றா இன்னொரு தட்ட பொருளை பற்றுதல், புறங்கூறாமை, பயனில சொலாமை, தீவினை அச்சம், ஒப்புரவறிதல், ஈகை புகழ், உலகத்தையும் வச்சார். இல்லறத்தாருக்கு தான் இதெல்லாம் வருகிறது. புகழ் வேணும், ஈகை வேணும். துறபரவிகளையும் வச்சார் அறத்தில. துறவிகளுக்கு அருளை வச்சார். பாருங்க, இங்க இவைக்கு அன்பைத்தான் வச்சிருக்கிறார். இங்க அது இருக்குது அன்புடைமை. அன்புடைமை என்றால் என்ன? எங்களுக்கு அணுக்கமான ஆக்கள்ல அன்பு செலுத்துவோம் நாங்கள். என்ன அருளுடைமை என்றால் அன்கண்டிஷனல் அன்லிமிட்டெட் லவ். துறவிகள் அந்த நிலைக்கு போக வேணும். இறைவனுடைய துறவிகளுக்குத்தான் புலான் மறத்தல் வச்சார். துறவிகளுக்கு தவம் என்றதை வச்சார். சரியா? துறவிகளுக்கு கூடா ஒழுக்கம் கூடாது, கள்ளுண்ண கூடாது, கல்லாமை என்றது இதுல களவு செய்யாமை என்று தான் நினைக்கிறேன். வெகுளக்கூடாது, வாய்மை இருக்க வேணும், இன்னாது செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. இல்லறத்தாருக்கு ஓரோ வழியை இல்லறத்துல ஒவ்வொன்று செய்ய வேணும். நீங்க வீட்டுல என்ன தானியம் வச்சிருந்தா எலி வந்தா அடிக்கத்தான் கிளைக்கத்தான் வேணும், கொசு வந்தா கிளைக்கத்தான் வேணும், பயிர் களை பிடுங்கத்தான் வேணும். அது இல்லறத்தாருக்கு. தொழில் முறையில இருக்கிறது எல்லாம் இருக்குது. ஆனால் துறவிகளுக்கு எந்த உயிரையும் செய்கிறது இல்லை. துறவிகளுடைய உபநிடத்தை பார்த்தா தெரியுமா? சன்னியாச ஒடுக்கைக்குள்ள இப்ப எடுத்தாரு சங்கர மடத்துல புதுக்க எடுத்தார்.
அப்படியே தண்ணிக்கு இறங்கி ஆடைகளையும் களைந்து பூநூலையும் மறுத்து இப்ப சன்னியாசம் எடுத்துட்டேன் அடுத்த சொல்றது எந்த உயிரும் எனக்கு அஞ்ச தேவையில்லை. பாம்பை கொடி அடிக்க மாட்டார்கள். இந்த உச்சம் பார்த்தது பௌத்த துறவிகள்ல, இந்த கதிர்காமங்கால போற வழியில இருக்கிற காட்டு பகுதியில இடம் சரியா ஞாபகம் மறந்துட்டு, அதுல 2 பௌத்த துறவிகள் இருந்தார். குகையில தான் இருக்கிறது. மாலை நேரம் பின்னேற நேரம் வந்தா அவருக்கு வெளியில வந்து ரோப் எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படியே இருப்பார்கள். நுழம்பு வந்து ரத்தம் குடிச்சிட்டு போறதுக்கு ரோப்பை திறந்து போட்டு வந்து இருக்கிறது பார்த்திருக்கு. அப்படி அந்த அளவுக்கு போறது. அப்ப அவர்கள் வந்து இன்னா செய்யாமை கொல்லாமை எல்லாம் இருக்குது. நிலையாமையை நீங்க சொல்றார் இன்ஸ்டபிலிட்டி என்ற வைராக்கியத்துக்காக அதை சொல்றார். மெய்யுணர்தலை வைத்தார். மெய்யுணர்தல் என்றால் மெய் என்பது இந்த ஞானத்தை உணர்தல். அபாவரத்தல், துறவியா இருந்தாலும் அபாவரத்தல் வேணும் என்று சொன்னேன். இவ்வளவும் துறவரத்துக்கு சொல்லிட்டேன். இல்லறத்தாருக்கும் இவர்களுடைய சிறப்பு பண்பு இருந்தால் பல பேர் என்னென்று கேட்ட வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கிறான்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் 50 ரூபாய் சொல்லுறது. இது துறவுக்கு சொன்னது, அது இல்லறத்துக்கு சொன்னது. இப்ப இதுல இருக்கிற பொது நல்ல பண்புகள் எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா துறவிகளுக்குமே கட்டாயம் தேவை. துறவி வழக்கு போட்டுட்டு பொருள் பண்டங்களுக்கு கோர்ட்டில் நிக்கலாது, அவாவ் இருக்கப்படாது. துறவின் மெயின் வேலை சமூக சேவையோ அல்லது பிரச்சாரமோ இல்லை, மெய் உணர்தல். அவர் உணர வேணும் ஞானத்தை. துறவு என்றதை பற்றி என்னென்று சொன்ன, துறவிக்கு நிலையாமையை பற்றிய கருத்து எப்பவும் இருக்க வேணும். துறவி எந்த விதத்திலும் ஒருவருக்கு இன்னாமை செய்யக்கூடாது. அப்ப கொல்லாமை இருக்குது, இன்னா செய்யாமை இருக்கு, வெகுளாமை இருக்கு, வாய்மை இருக்கு, கல்லாமை இருக்கு, புலான் வளர்த்தல் இருக்கு. தவத்தை பற்றியும் சொல்றார். ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸை விடப்படாது. பல பேர் மேல போனோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு விடும். அப்படி என்று இல்லை. கூடாதவர்களோட சேரக்கூடாது, கூடாதவர்களோட சேரக்கூடாது. இன்னைக்கு துறவிகளுக்கு பிரச்சனை என்று கேட்டால் பெரிய பெரிய பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், அவை எல்லாம் வந்து சேர்ந்ததுதான் கொஞ்ச நாள்ல வீடியோ காட்சி எல்லாம் வெளியில வருகிறது. இப்ப கூடா ஒழுக்கத்தை மிக ஒழுக்கிறாங்க. ஒரு இல்லறத்தாருக்கும் வச்சிருக்கிறார். இந்த துறவிகளுக்கு என்னோடக்கா வலியுறுத்தி சொன்னேன். இவ்வளவும் துறவரம். இப்ப அறத்துப்பால் முடிஞ்சு இனி தொடங்க போறது பொருட்பாலும் இன்பத்துப்பாலும். அதுக்கு இடையிலே ஒன்று வச்ச ஊழ். இங்க என்னதான் அறத்தின் வழி நடந்தாலும், என்னதான் கடவுள் இருந்தாலும், ஊழ் என்பது ஒன்று இருக்குது. அதன்படிதான் எங்களுக்குரிய பொருளும் எங்களுக்குரிய இன்பமும் வந்து அமையும். அப்ப ஊழ் என்பது எப்படி இங்க பாயிரவியல்ல கொண்டு அரண் வலியுறுத்தல் எப்படி இங்கால தொடக்குதோ பாருங்க. அரண் வலியுறுத்தல் என்ற வந்து எல்லாத்தையும் தொடுக்குதோ. அரண் கட்டாயம் தேவை என்று எல்லாத்துக்குமே. அப்ப அறத்துக்கும் தேவை, பொருளுக்கும் தேவை, இன்பத்துக்கும் தேவை என்ற மாதிரி இங்க இருக்கிற ஊழண்ட அத்தியாயம், அறத்துப்பால் என்ற கடைசி அத்தியாயமேக ஊழ் வந்து அங்கால இருக்கிற பொருட்பாலையும் காமத்துப்பாலையும் தொடுக்குது. உங்களுடைய ஊழ்வினப்படிதான் உங்கள் பொருளும் உங்கள் இன்பமும் அமையும். காரமும் குருவும் தலையெழுத்தண்டு தானே சொன்னது. பகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தானும் துய்த்தல் அரிது கண்டார். அது பொருட்பால். இப்ப பொருட்பால் சொல்ல வந்தவர் எப்படி அறத்துப்பால்ல பாயிரத்துல முதலாவதாக கடவுள் வாழ்த்து சொன்னாரோ அதே மாதிரி பொருட்பால்ல சொல்லக்குள்ள பாத்தீங்கன்னா என்னத்தை சொல்றாரு, இறை மாட்சியை சொல்றாரு. எப்படி அந்த அறத்துக்கு அவ்வுலகத்துக்கு கடவுள் முக்கியமோ இவ்வுலகத்துல பொருளாதாரம், பொருள் நாடு நல்லா இருக்கிறதுக்கு அரசாட்சி முக்கியம். இறை என்பது இங்க அரசு. நல்ல அரசாங்கம், நல்ல சட்ட நீதி ஒழுங்குகள் இருக்கிற இடத்துல இருந்தால்தான் பொருளும் பொருளாதாரமும் ஸ்திரமா இருக்கும். அது நாங்கள் யுத்தத்தில எல்லாம் அனுபவிக்கிறாங்கள் தானே. என்ன நேரம் ஒரு சட்டம், நேரம் ஒரு இது பாகுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் மாறிடும். இன்னொன்றையும் சொல்லலாம். அதாவது அறத்துப்பால்ல பாயிரவியல் முடிஞ்சு, இது பாய்களுக்கு முதல் தான் எங்களுக்கு கடவுள் அறத்துப்பால் தொடங்கிய முதலாவதாக இல் வாழ்க்கையை வச்சார். இந்த அறம் என்பதே இல்வாழ்வானது அங்கித்தான் இருக்கு. துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்றார் இல்லையா. இங்க துறந்தார் என்பது துறவிகளே. எங்க துறந்தாருக்கு என்ன பெறல் பார்க்கணும். துறந்தாருக்கும் துறவாதாருக்கும் என்றது மற்ற இல்லறத்தில் இருக்கிற பிரம்மச்சாரிகள், இல்லறத்தில் இருக்கிறார்கள். இறந்தார்க்கின்றது பித்திருக்களை. இல்வாழ்வான் என்பான் துணை என்றார். இயல்பானான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்றார். இயன்ற அளவுக்கு இந்த
இல்வாழ்க்கையில இருந்து அதில் எவ்வளவு ஆட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நெருக்கடிகள், அதுகளுக்குள்ளால இயன்ற வரைக்கும் அந்த வண்டியில் இழுக்கிறவன் இருக்கிறானே, அவன் முயல்வாருள் எல்லாம் தலை. இந்த தவம் செய்கிறவர்கள், அவர்கள் ஆன்ம சாதனை செய்கிறவர்கள், மூச்சை பிடிச்சு கொண்டிருக்கிறவர்கள், ஜபம் செய்கிறவர்கள், லம்போதனால் போல லெக்சர் அடிக்கிறவர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் விட இப்படி அன்றாடம் அந்த குடும்ப வாழ்க்கையை இழுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு முயன்று கொண்டிருப்பவன் அவர்கள் எல்லாரையும் விட தலையானவன் என்று சொன்னார். இப்ப இல்வாழ்வான் தான் அடிப்படை. இங்கால அறத்துக்கு, பொருளுக்கு, இன்பத்துக்கு, எல்லாத்துக்கும் இல்வாழ்வான் தான் அடிப்படை. இப்ப துறவிக்கெல்லாம் பொருள் இல்லை, பொருள் தேடலும் இல்லை, பொருள் வைத்தலும் இல்லை, துறவிக்கு இன்பமும் இல்லை. அவனுக்கால உலகத்துக்கு இல்வாழ்வான் தான் முக்கியமாகவே இல்லறவியல்ல இல்வாழ்க்கையை முதலாவதாக வைத்தார். அது எப்படி முக்கியம் என்று வைத்தாரோ அதே மாதிரி பொருட்பால்ல இங்க வந்தோடனே, பொருள் பால் வந்தோடனே முதலாவதாக அரசாங்கத்தை வச்சார். அரசு நல்லா இருந்தா தான் எல்லாம் நடக்கும். எப்படி அறத்துக்கும் பொருளுக்கும் இன்பத்துக்கும் இல்வாழ்வான் முக்கியமோ அது மாதிரி பொருளுக்கும் இன்பத்தையும் வரையறுக்கிறதுக்கு கடவுள் முக்கியம், இறைவன் அரசாங்கம் முக்கியம். அரசு, சட்டம், நீதி எல்லாம் இருக்கும். இல்லாவிட்டால் தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் மாதிரி வந்துடுவேன். நாங்கள் இதுகளை இலங்கையில அனுபவிச்சு நாங்கள் எத்தனை பேர் எத்தனை வெறுட்டுகள் இல்லையா, எத்தனை ஆயுத குழுக்கள் இருந்தது, எத்தனை இராணுவங்கள் இருந்தது, இருக்கிறதெல்லாம் நெச்சு ஒன்று எடுத்துக்கொண்டு போறது, பறைச்சு கொண்டு போறது, இதெல்லாம் இருந்ததுதானே. அப்ப எங்களுக்கு அது வழிவா விளங்கக்கூடியதா இருக்கு மற்றவர்களை விட. அடுத்ததாக அரசியலுக்கு வந்தவர் பொருள்பாடுல இந்த பொருள் தேடுவதற்கு அடிப்படையான தகவல்களை சொல்கிறார். கல்வி இருக்க வேண்டும் என்று சொல்றார். கல்வியை சொன்னவர் கல்வியின் முக்கியத்துவம் சொல்றதுக்கு கல்லாமையையும் சொல்றார். படிக்காம விட்டால் எவ்வளவு இழிவாக இருக்கும், எவ்வளவு தாழ்வாக இருக்கும், எவ்வளவு பிரச்சனையாக இருக்கும் என்றதை சொல்லுவார். கல்லது தான் கற்பது மட்டுமல்ல, மற்றவர்கள் மூலமாகவும் கற்க வேண்டும். கேள்வி, அதான் கல்வி. கேள்வி, understanding through our own intellect is கல்வி, understanding through others intellect is கேள்வி. இன்னொருவருக்கூடாக கேட்பது. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க படிக்க வாசி கேட்க அதுல துறவி என்று துறந்தோர் என்று சொன்னா துறவிகள் என்று சொன்னீர்கள். இப்ப நான் என்னுடைய இதுக்குள்ள கேட்க அப்படி அந்த இடத்துல வராது. அந்த இடத்திலையும் திருவருட் பயன்லையும் துறந்தோர் துறப்போர் என்றால் வீடு வேறு பெற்றவர்களையும் வீடு வேறு புறப்போவர்கள் வராதவர்களையும் குறிக்கும். அதே மாதிரி துறந்தார்க்கும் துவாதார்க்கும் உறந்தார்க்கும் இல்வாழ்வான் வந்துடுறா அங்க துறவிகளை குறிக்கும். இப்ப இந்த இடத்துல இதை குறிக்கும் என்று இது நீங்க கேட்டு அறிகிறீர்கள். இது கேள்வி. கண்டு கேட்டு எல்லாம் கற்றாலும் கேட்டாலும் சில பேருக்கு உள்ளுக்கு போகாது. நான் சொல்றது எத்தனை சச்சங்கம் வந்தாலும் டாக்டர் 2 சச்சங்கம் நல்லா இருந்தது, அவ்வளவுதான். அங்க உள்ளுக்கு ஒன்றும் போவதில்லை. எங்கட கையால முன்னுக்கு நல்ல பூ பூத்திருக்கு, சவர் வந்திருக்கு, அதில் ஒரு பூ எடுத்து எங்கட வீட்டுல இருக்கிற சாமி தட்டை துடைச்சு, எங்கட வீட்டுல இருக்கிற விளக்கை ஏற்றி, எங்கட வீட்டுல இருக்கிற சுவாமிக்கு ஒரு பூவை வச்சு, எங்கட வாயால் ஒரு தோத்திரம் சொல்லி, எங்கட நாவால் ஒரு நமச்சிவாய ஜபிச்சு, எங்கட பாட்டுல இருந்து எங்கட மூக்கால மூச்சை இழுத்து வெளியில விட்டு தோத்திரம் சொல்லி படிக்கிறது செய்ய மாட்டோம். தானவன் தவமும் தான் செய்தலறி, ஞானவன் கல்வியின் நயந்த காலையும் தானவன் தவமும் தான் செய்தலறி. வள்ளுவர் அவர் சொன்னார் அளவா. அப்படி எப்படித்தான் படிச்சிருந்தாலும் புத்தகத்துல படிச்சிருக்கிறோம், இதுல படிச்சிருக்கிறோம், டிகிரி வேண்டி இருக்கிறோம், சைவ சித்தாந்த புத்தகம் எல்லாம் எழுதி இருக்கிறோம், ஆனா உள்ளுக்கு ஏறையில. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகுமண்ட. எத்தனை படிச்சாலும் உள்ளதான் வெளியில வரும். அதான் அறிவுடைமை என்றதை புரிம்ப வச்சார். அப்ப ஹரிதன்ன அறிவு என்பது கல்வி கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது என்று விளங்குது. அது விளங்கும். எல்லாமலும் அறிவுடையவர்கள் இருக்கிறார்கள், கற்றும் கேட்டும் அறிவில்லாதவர்கள் இருக்கிறார்கள். இனி அறிவின் பயன் என்ன? எங்களுக்கு கொஞ்சம் அறிவு வந்துட்டு தானே என்ன, மற்றவைக்கு போய் சொல்லிக் கொடுக்கிறதா, மற்றவைக்கு தன்றதா? இல்லை. என்னிடம் இருக்கிற குறைகளை கண்டு அறிந்து அவைகளை நீக்குதல், குற்றம் கடிதல், என்ன ரிஃபைன் பண்றதான் நான் கெட்ட கல்வியின் பயன். என்னை சுத்தப்படுத்தல், என்னை சரிப்படுத்தல், என்னை சீர்படுத்தல், செம்மப்படுத்தல் நாம் செய்யும் கல்வியின் பயன். இந்த கல்வி வெறுமனே வயிற்றுப்பாட்டுக்காக வாழ்வாதாரத்துக்காக மட்டுமல்ல, எம்மை செம்மைப்படுத்தி எம்முடைய குற்றங்களை களைவதற்கு, எம்முடைய குற்றங்களை களைவதற்கு மட்டுமல்லாது நாங்கள் நல்லவர்களை பெரியவர்களை துணை கோடல் வேண்டும். நல்லவர்களை மட்டுமல்ல, நண்பர்களை, நட்பெல்லாம் பிறகு வரும். இது பெரியார். பெரியார்ன்றது நட்பில்லை, பெரிய மனிதர்கள். நேற்றெல்லாம் போயிருந்தான் என்ன அந்த திருமந்திரத்துக்கு
சவுத் கரோலினா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ஒரு திருமூலர் தமிழ் இருக்கை என்று சொல்லி ஒரு சேர் ஒன்று போடினேன். சுந்தர் பாலசுப்ரமணியன் என்ற ஆராய்ச்சியாளர், அவர் இந்தியாவை சேர்ந்தவர். மனைவியார் இலங்கை என்று சொன்னார். அவர் தான் அதை ஆராய்ச்சி ஒன்று செய்து இந்த திருமூலருடைய மூச்சு பயிற்சியினூடாக, யோக பயிற்சி மூச்சு பயிற்சியோட பார்க்கல எங்களுக்கு தெரியும் அந்த இந்த யோகம் இருக்கு திருமந்திரத்துல, பல யோகங்கள் இருக்கு. உள்நாக்கினூடாக அமுதம் சொட்டும் என்று சொல்லி இருக்கிற ஞாபகம் இருக்குது. இப்படி முட்டி தேக்கி அதானே குட்டிக்கும் போறதெல்லாம் சொல்றாங்க யோகத்துல சித்தி வர்றவர்களுக்கு இதுல அப்படியே அவர் அதுல ரிசர்ச் பண்ணி இந்த இது செய்யற ஆட்களுக்கு சலைவா அந்த உள்ளுக்கு இருக்கிற உள்நாக்கோட வர்ற அந்த உமிழ்நீர் சுரக்கிற உமிழ்நீர் எடுத்து பரிசோதித்து அதனுடைய புரோட்டீன்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்குதுன்னு கண்டு அதுல டியூமர் சப்ரஷன் ஃபேக்டர், நியூரோன் குரோத் ஃபேக்டர், நரம்புகளை வளர்ச்சி அடைய செய்கிற புரதம், மற்றது தீய புற்றுநோய் கட்டிகளை கட்டுப்படுத்துற புரதம், மற்றது உடம்புடைய தற்காதுகாப்புவை கூட்டுகிற புரதங்கள், அதெல்லாம் அதுல உச்ச அளவில் இருப்பதாக அவர் நிரூபிச்சிருக்கிறார் ரிசர்ச் பண்ணி. அப்ப நாங்க யோகம் செய்யறதால ஆன்மீகம் மட்டுமல்ல உடலுக்கும் நல்லது வருது. இன்ஃப்ளமேட்டரி ஃபேக்டர்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதுகள் எல்லாம் வருது. அப்ப அதனால அந்த இருக்கைக்கு ஒரு இது. அப்ப அதுக்கு அவர் வந்திருந்தார், அவரை சந்திச்சு கதைச்சிருக்கிறோம். அவரோட சேர்ந்து சம்பந்தன் என்ற ஒருவர் வந்திருந்தார், சம்பந்தம் என்று. அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரெல்லாம் ஹார்வர்ட் தமிழ் இருக்கு அமைகிறதுக்கு அவரும் இன்னொருவர் டாக்டர் ஜானகிராமன் என்று அவரும் 2 பேர் வந்திருந்தார்கள். 2 பேருமே அந்த ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்கு 5 மில்லியன் கொடுத்து அந்த தமிழ் இருக்கையை தொடக்கி முதல் பண் கொடுத்து டொரண்டோ தமிழ் இருக்கைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களோட கதை கேட்கல நல்லா இருந்தது. அப்ப இன்றைக்கு ஜானகிராமன் தான் சொன்னார், இங்க யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோல நாவலர் விருதொண்டு கொடுக்க போயினோம். ஒவ்வொரு வருஷமும் அவர் ஒரு ஃபண்ட் கொடுத்து பல அந்த நாவலரை எல்லாரும் நாங்கள் எல்லாரும் அப்படி இப்படி எல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார், யூனிவர்சிட்டிக்கு ஃபண்ட் கொடுத்தாச்சு, என்டோமெண்ட் கொடுத்து நாவலர் பெயரினூடாக வருடாந்தம் ஒருவருக்கு தமிழ் பணி செய்கிற ஒருவருக்கு ஒரு விருது கொடுக்கிறோம். அது இந்த வருஷம் கொடுக்கப்பட போகுது. பாருங்கள் எந்த அளவுக்கு கொண்டே நாவலர் வைக்கிறாரு. நாங்கள் எல்லாம் எவ்வளவோ சொன்னாலும் அவர் எங்கே கொண்டே வைத்தார் பாருங்க. இப்ப நாவலர் பெயரினாலே ஒரு விருது, நாவலரை சொன்னாலே இங்கே அதை தடி எடுத்து அடிக்க வாரார்கள் நிறைய பேர் இருக்கணும். எனக்கே நிறைய நடக்கிறது, இங்க அறிவுஜீவிகள் இருக்கு, நிறைய பேச்சடிகள் எல்லாம் தரும். இப்ப பல்கலைக்கழகத்திலேயே வரப்போதுன்னா என்ன செய்ய போறார்களோ தெரியாது. இனி பட்டிசை எழுதுவார்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் இங்க பட்டிசை எழுதுறவர்கள் இருக்கிறார்கள், அதுக்காக எழுதிவிட பாப்போம். அப்படி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட பெரியவர்களை நட்பண்ட ரீதியாக இவர்கள் பெரியவர்களை துணைக்கோடல், அவர்களோட அசோசியேஷன், கோடி கொடுத்து குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி வரும். எங்களுக்கு கொஞ்சம் விதையிட்ட இருந்து ஊறும். அது பெரியோரை துணைக்கோடல். பெரியோரை துணைக்கோடலுக்கு பிறகு அண்ணன் வச்சார் சிற்றினஞ்சி, அங்கேயும் போட்டு இங்கேயும் இருக்கு, இளையான் மாதிரி இருக்கப்படாது. தேனி தேனில மலர்கள்ல மட்டும்தான் பொய்ச்சி இருக்கு, இளையான் தேனிலையும் இருக்கும் மலத்திலையும் இருக்கும், அப்படி இருக்கப்படாது. சிறிய ஆக்கள் கீழான வயல்களை செய்வதோட சேரக்கூடாது. புரிந்தேனின் நண்பர் பெருமை எண்ணாத கருமனஞ்சால் மறைந்தே விழும் நரகக்கு உறவாய மனிதரே என்றார் பல்விராஜ். சிலதை டிசோசியேட் பண்ணணும். சச்சங்கற்பே நிச்சங்கற்பம் என்ற நல்ல சங்கச்சங்கம் வர வேணும். அப்படி வந்தா கூடாத சங்கம் எல்லாம் விடுபட்டு போயிடும். சங்கம் என்றா கூட்டம், நல்ல கூட்டம் வந்துச்சுன்னா கூடாத கூட்டம் விடுபட்டு போயிடும். அது முட்டு குறுக்கியம் சிற்றினம் சேராமை என்று சொன்னார். தெரிந்து செயல் வகை என்று சொன்னார். ஆராய்ஞ்சு செயற்பட வேண்டும். சும்மா கண்ட பாட்டுக்கு எமோஷனலா இறங்கி ஆழமறியாம காலை வைக்க கூடாது. வலி அறிதல் என்று வைத்தார். வினவெளியும் தென்வெளியும் மாட்டான் வெளியும் துணைவெளியும் தூக்கி செயல். நான் செய்கிற கருமத்தண்ட வெயிட் என்ன, இதை செய்யலுமா, என்னால அது ஏழுமா என்று என்னோட யார் யார் அசோசியேட்டா இருந்து ஹெல்ப் பண்ணுவார்கள், இதுக்கு எதிர்ப்பு என்ன இருக்கும், அதெல்லாம் பார்த்து செயலடைய வேண்டும் என்று சொன்னார். காலம் அறிந்து செயற்பட வேண்டும் என்று சொன்னார்.
இடம் அறிந்து செயற்பட வேண்டும் சொன்னார். தெரிந்து தெளிந்து தெளிய வேண்டும் என்று சொன்னார். தெரிந்து தெளிதல் என்ற அனுபவத்தாலேயும் மற்றவருடைய அனுபவத்தினூடாகவும் அறிதல். தெரிந்து வினையாடல் என்று சொன்னார். இதெல்லாம் ஒரு பொருளாதாரத்துக்கு அடிப்படையான விஷயங்கள். நல்லத வளமை இருக்க வேண்டும் என்றால் இவ்வளவும் தேவை. இதுக்கு பிறகு அங்கால இந்த பொச்சாவாமை என்ற ஒரு அதிகாரம் பெறும். பொச்சாவன்றது சோம்பல் இல்லாம இருக்கணும். இவ்வளவும் தேவை. அதுக்கு அன்ஃபோர்கெட்ஃபுல்னஸ் என்று சொல்றது, மறந்து போறது, சோம்பலா இருக்கிறது. அடுத்ததுக்குத்தான் பிறகு அரசுக்கு வார முதல் இவ்வளவு அதிகாரம் எல்லா பொருள்கள் எல்லாருக்கும் இருக்குது. முதலாவது அதிகாரம் பிறகுதான் செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விரும்பத்தை செய்யாமை, கண்ணோட்டம், ஒற்றாடல், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை, இழுக்கழியாமை, பிறகு அமைச்சு, பிறகு அங்கம், படைச்செருக்கு, அதெல்லாம் இருக்கணும். நட்பு அதெல்லாம் பார்த்து கூடா நட்பு, புல்லறிவாண்மை, பகைமாட்சி, உட்பகை, பெரியார பிழையாமை, பெண்பறிச்சேரல், வரவின் மகளிர், கள்ளுண்ணாமை, சூது, மருந்து எல்லாம் அதுக்கே வச்ச மருந்தை வச்சிருக்கிறார். பாருங்க எங்க கொண்டு அந்த மருந்தை வச்சிருக்கிறாரு. மெடிசின் தன்னிட்டு சொன்னார். மருந்துல அந்த மருந்தென்றால் உடலோய் மறத்தல் மருந்து, உளநோய் மறத்தல் மருந்து, சாவு மறத்தல் மருந்து. அந்த திருமந்திரத்திலிருந்து நேற்று சொன்னார். அதுல இருந்து பிறகு இங்கால ஒளிபியல் என்று சொல்லி இந்த பண்புகளை வச்சேன். உலகத்தோட பொருட்பால் முடிஞ்ச. பொருட்பால்ல அரைவாசிக்கு மேல அரசு, அமைச்சு, பாலிட்டிக்ஸ், கவர்னன்ஸ் அதெல்லாம் வருகிறது. கால்வாசிக்கு மேல பண்புகள் வருகிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இரவு என்பதுண்டு, உளவு என்பதுண்டு வந்து, பண்புடைமை, சான்றாண்மை, மானம், பெருமை, குடிமை இதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆனா ஒரு மாட்டு அன்பு உள்ளவர்களுக்கு, அரசியல்ல இருக்கிறவர்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கவும், அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கவும். அரசியல்ல இதெல்லாம் வலுக்காமனமாக இருக்க வேண்டும் என்றது வச்சேன். பொருள் மாட்டு, பொருள் தேடுபவர்கள், புலமக்களை பேணுபவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான அம்சம் ஒன்று வச்சார். அதுக்கு பிறகுதான் இன்பத்து பால்ல காதலை சொல்லுகிறார். அதுல கற்பியல், களவியல் என்று வரும். கற்பென்பது திருமண வாழ்க்கையில, மற்றது களவு என்பது அதுக்கு அப்பால. களவியல் ப்ரீமெரிட்டல் லவ், மற்றது கற்பியல் போஸ்ட் மெரிட்டல் லவ். இப்படி வைத்திருக்கிறார் வள்ளுவர். இப்ப எங்களுக்கு திருக்குறளை பற்றி ஒரு ஓவரால் ஒரு மேலோட்டமான பார்வை, பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்லுவார்கள். மேலே இருந்து ஒரு பறவை பறந்து பார்க்குற மாதிரி. இப்ப சொல்றது பேர்ட்ஸ் ஐ வியூல ட்ரோன் பிக்சர் என்று சொல்றது என்ன, ட்ரோன் பறந்து எடுக்கிற படம் மாதிரி ஒரு படமாக பார்த்திருக்கிறோம். இனி அடுத்தடுத்த இதுகள்ல நாங்கள் அதிகாரம் பார்க்கத்தான் போனோம்னா, நான் இன்றைக்கு தேடி எடுத்த திருக்குறள்ல பார்த்தா இப்படி எல்லாம் இவ்வளவு நாளும் பார்க்க நாங்கள் இப்படி எல்லா அதிகாரங்களையும் பெயரோட போட்டிருக்குது. அப்ப எல்லாரிடம் திருக்குறள் புத்தகம் இருக்காலும் இப்படி சொல்லிப்பில்ல விளங்கக்கூடியதாக இருக்கும். நாங்க கடவுள் வாழ்த்தும் வான் சிறப்பும் பார்த்து நாங்கள் என்ன நீத்தார் பெருமை பார்க்க வேணும். அரண் வலியுறுத்தல் நீ சாப்டர்ஸா பார்த்து கொண்டு போகலாம வேண்டாம். ஒவ்வொரு அத்தியாயமும் பார்க்கக்குள்ள எங்களுக்கு முழங்க வேண்டியது ரெண்டு கேட்டா, இது எந்த பகுதியில சொல்லப்பட்டது, இது இல்லறவியல்ல சொல்லி இருக்கா, துறவியறவியல்ல சொல்லி இருக்கா, பொருட்பால்ல சொல்லி இருக்கா, காமத்துப்பால்ல சொல்லி இருக்கா, பொருட்பால்ல சொல்லிக்குள்ள அரசு சொல்லி இருக்கா, அமைச்சில சொல்லி இருக்கா, குடி அதுகள்ல சொல்லி இருக்கா, அந்த அந்த இதுகளை பற்றி பார்க்கணும். அப்ப அப்படி பார்த்துத்தான் இதுண்ட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை நாங்கள் பார்க்க வேண்டும். கம்மன்கழகன் ஜெயராஜ் உயர் வள்ளுவம் என்ற பெயர்ல நிறைய தொடர்ந்து செய்து கொண்டு போறார். சிலது கொஞ்சம் கடுமையா இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு, ஆனா ஆர்வம் உள்ளவர்கள் பார்க்கல. உயர் வள்ளுவம் இதுல தொடர்ந்து செய்து கொண்டு போறார். இன்னொன்னும் செய்திருக்கிறார்.
என்ன செய்திருக்கிறாருன்னா திருக்குறளை பற்றிய ஒரு சின்ன காணொளி, அது திருவள்ளுவரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்து செய்கிற இது 5 மொழிகள்ல, ஜப்பானிய மொழி, ஸ்பானிஷ் மொழி, ஹிந்தி, தமிழ், மற்றது இன்னும் உண்டு. 5 மொழிகள்ல அவர் அதை சப்போர்ட் பண்ணி உருவாக்கி அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அதுல அவர் சொன்னார், அமெரிக்காவில் 78 தமிழ் சங்கங்கள் இருக்காங்க. அவருடைய கூட்டாகத்தான் அந்த நடக்கிறது. அவர் சொன்னார், நான் அவர்களுக்கு எவ்வளவோ ஃபண்ட் கொடுத்திருக்கிறேன், எவ்வளவோ ஃபண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறேன். ஆனா இந்த அரவணத்தியால திருக்குறள் வீடியோவை போட்டு காட்டுறதுக்கு அதுல அனுமதி தரையிலையா, அந்த இடம் தரையிலையா, நேரம் இல்லைன்னுட்டாங்க. பாருங்கள், தமிழ் சொல்கள்ல இருக்கிற இது. அதுவும் எங்களுடைய திருக்குறள் மாநாட்டில் தான் அது முதல் அது காட்டப்பட்டு வெளியிடப்பட போகுது. ஸோ இன்றைக்கு பல பெயர்கள் தமிழுக்கு கண்டிருந்தாலும் சமயத்துக்கு கண்டிருந்தாலும் எல்லாரும் உண்மையிலே அதுக்கு உள்ளாக செய்கிறதுக்கும் இல்லை. அதையும் பார்க்க வேண்டும். ஒரு கேள்வி இருந்தா கேட்கலாம், நாங்கள் நிறைவு செய்வோம். ஓமையா, என்ன இன்றைய வகுப்பு நல்லா இருந்துச்சு. அந்த திருக்குறள் முழுக்கனமே கேட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபுல் சம்மரியா எதுக்கு என்ன கிடக்குது, அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இந்த வகுப்பு ஒருக்கா ஷேர் பண்ணி விடும். வரும் அதுல செய்வார், பாஸ்கரன் தான் செய்கிறவர். அது கொஞ்சம் சில வேரங்கள் எடுக்குவாங்க அது வர்றதுக்கு. அந்த முழுக்கனுமே அந்த படிச்ச மாதிரி எதுக்கு என்னென்ன இருக்குது இந்த மாதிரி அந்த ஒரு சமரி ஒன்று நல்ல முழுக்க படிக்கிறது அல்ல, இது முழுக்க படிக்கிறதுக்கு ஒரு முன்னுரை. படிப்பது ஹவு டு ஸ்டடி என்றது இருக்குத்தானே, ஹவு டு ஸ்டடி என்று. நானும் பொதுவா புத்தகங்கள் பார்க்கல, மெடிக்கல் இருக்கேன் சரி, இப்பவும் சரி, ஒரு புத்தகம் வந்தா முதலாவதாக அதனுடைய கண்டென்ட்ஸ், அத்தியாயங்களை பார்க்கறது, அப்புறம் அதனுடைய முன்னுரையை பார்க்கறது, அப்புறம் அதை பற்றி ஒரு அறிமுகம் இருக்க மட்டையிலையோ பின்னுக்கோ எழுதிதாள் பற்றி அதை பார்க்கறது. அவ்வளவு பார்த்தா அரைவாசி புத்தகம் வாய்ச்சதுக்கு சரி. புத்தகங்கள் வாங்க போகும்போதும் அப்படித்தான். புத்தக கடையில 1000 புத்தகங்கள் இருக்கும். புத்தக கடையில பார்த்தா அதுதான் முதலாவது அதனுடைய அறிமுகம், அத்தியாயங்கள், மற்றது முன்னுரை பார்த்தால் உள்ளுக்கு இருக்கிறது. இப்படி மேலோட்டமா பார்த்தா தெரியும் இந்த புத்தகம் எனக்கு உரியதா வேண்டலாமான்னு தீர்மானிக்கலாம். முழு அத்தியாயங்களும் படிக்க முடிகிறது இல்லை தானே. தேவைக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஹவு டு ஸ்டடி என்றது தெரிஞ்சா என்னென்ன சாப்டர் தேவை என்று அந்த நேரம் பார்த்துக்கொள்ளலாம். அந்த நேரம் பார்த்துக்கொள்ளலாம், அது ஒன்று உண்மை. உயர் வள்ளுவம் எல்லாம் கேட்டிருக்காங்க, அது கணக்கு அப்படி ரொம்ப டீப்பா போகும். இல்ல, அது அடுத்தபடி. இப்ப இது முதல், இது அது உலக, அதுக்கு மேலே அடுத்தது என்னடா, அதை அவர் செய்யாட்டி வேறு ஒருத்தரையும் செய்யறதுக்கு இல்லை. அவர்ல தொடக்கத்துல எல்லாம் நல்லா சொல்லுவார். இலங்கையில தான் எப்படி பாடம் கேட்டது என்பதை சொல்லுவார். நமசிவாய தேசியர் பாடம் போக கேட்டது. அப்ப அந்த நாளில சைக்கிள்ல போய் எல்லாம் கேட்கறதா 2 தரம் கேட்க ஒரு திருப்பி அனுப்பிட்டார். பிறகு ஒரு முறை போக பஞ்சாங்கத்தை எடுத்து கொண்டு வாண்டு பார்த்து, நாளை பார்த்து இன்னும் நாளைக்கு வாண்டு சொன்னார். இவர் கொப்பியோட போய் இருந்தார். அப்படி அவர்கள் எல்லாம் அப்ப அதுல கூட அவர் முழுமையாக படிக்கல என்று சொல்றார் தான். அப்ப இது அந்த அப்படிப்பட்ட ஒரு மரபில வந்ததுல தப்பி பிழைச்சது அவருடைய வாயாலே ஆவணப்படுத்தப்படுது. இவ்வளத்தை எழுதி முடிக்கிறேன்டா முடியாது, ஆவணப்படுத்தப்படுது. அது ஒரு நல்ல விஷயம் தானே. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அது இருக்கும், மின்னம்பலத்திலேயோ பொன்னம்பலத்திலேயோ இருக்கும். அந்தந்த நேரத்துல தேவையானவர்கள் பார்த்துக் கொள்ளுவார். இந்த குறள்ல இதே குறள் மாதிரித்தான் எங்களுக்கு மெய்கண்ட சாத்திரத்தில் உண்டான திருவருட்பயன். இலங்கையில எல்லாரும் படிச்சிருப்போம், போம் இருக்குதோ இல்லையா சிலபஸ்ல, அப்ப இருந்தது திருவருட்பயன். என்ன அதுலதான் அந்த உயிரவை நிலை, அது பதிமுது நிலை என்று சொல்லி
அது இறைவனை பற்றி சொல்றது. அதுவும் அகர உயிர் போல் அறிவாகி என்று ஆனாவில தான் தொடங்கும். திருக்குறள் என்னொன்று கடைசி குறள் இன்னில முடியும். திருக்குறள் ஊடுதல் காமத்துக்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் இன்னென்று முடியும். முதலாவது ஆவில தொடங்கி கடைசி எழுத்து இன்னில முடியுது. அதுக்கும் ஒரு சிறப்பு திருக்குறளுக்கு. இங்கேயும் மிகண்ட சாத்திரத்துல முதலாவது குறள் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று சொல்லுவார். முதலாவது திருக்குறள்ல அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இருக்கு, வீட்டை பற்றி இல்லை என்றால் நீங்க வீடு படிக்கிறேன்னு சொன்னால் உமாபதி சிவத்தினுடைய திருவருள் பயணம் படிச்சா அதுவும் குறள் தான். இப்ப நாலும் வந்துடும். எங்களுக்கு தமிழ்ல நாலும் இருக்குது. மூண்டை பற்றி சொன்னவர் திருவள்ளுவர். அதுலயும் வீட்டை பற்றி குறிப்பா சொல்லி இருக்கிறார். வேதங்கள்ல இருக்கிற மாதிரி குறிப்பா சொல்லி இருக்கிறார். அதனால்தான் திருக்குறளை தமிழ் வேதம் தட்சிண வேதம் என்று சொல்றது. எங்களுக்கு வேதம் என்றா 2 வரும். உண்டங்கட பன்னீர் திருமுறைகளும் வரும். ஏனென்றால் எல்லாம் தோத்திரங்கள். 2வதாக திருக்குறள் வரும். என்ற அறம்பொருள் இன்பம் வீட்டை சொல்றதால திருக்குறளும் வரும். அது 2 எங்களுக்கு தமிழ் வேதம். ஆகமம் என்று தனியா இருந்தாலும் ஆகமத்தையும் வேதம் என்று பொதுவாக சொல்றதும் உண்டு. திருமந்திரத்தில் எல்லாம் ஆகம கருத்துக்கள் இருக்கு. இப்ப திருமந்திரத்துக்கு ஒரு இருக்க வருகுதுண்டா, இனி திருமந்திரத்துல என்ன சொல்லி இருக்குண்டா ஆகமம் சொல்லி இருக்கு. தனிய திருவள்ளுவரை நாங்கள் சித்தரண்டன் தமிழரண்டன் தமிழ் சித்தரண்டன் சொல்றது மட்டும் இல்லை. அவர் சைவ நாயன்மார்களில் ஒருவர். 9 ஆகமங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். என்னென்ன மந்திரம் இப்ப சொல்லணும், என்னென்ன இதோனும் ஜந்திரங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். மந்திரங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். இப்ப திருமூலர் ஆய்விருக்க வந்தா எல்லாம் தான் வரும். மூச்சு பயிற்சி இப்ப சென்றால் அடுத்ததாக மந்திரம் தந்திரம் எல்லாமே வரும். வான்மகள் வளாது பெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதீபதையே நம பார்வதீபதையே பார்வதீபதையே சிவனே போற்றி.